வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 86,000 மக்களுக்கு பட்டா வழங்க உள்ளதாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து முதல்வர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் 29,187 பேருக்கும் மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள், மாவட்ட தலைநகர பகுதிகளில் 57,084 பேர் என மொத்தம் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க இன்றைய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரபல அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசினார். கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் மற்றும் அவரது ஐபக் நிறுவனம் பணியாற்றிய நிலையில் அவர் விஜயை சந்தித்துள்ளது தமிழகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அத்திக்கடவு அவிநாசி திட்டக்குழு நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவப்படங்கள் இல்லாததால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிற குழுவினர் 3 நாட்களுக்கு முன் தன்னை சந்தித்ததாகவும், விழா மேடை, விளம்பர பலகையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்கள் இல்லை என்று அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்றதாக கூறினார். ஆனால் இந்த பணிகள் தொடங்குவதற்காக அடித்தளமாக இருந்தவர்களின் படங்கள் இல்லாததால் நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி கூட்டமைப்பினர் நடத்திய நிகழ்ச்சி முழுக்க விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டது எனவும், அதில் அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட திட்டம் எனவும், அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என கூறினார். எல்லா கட்சியையும் சார்ந்த விவசாயிகள் அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பில் இருப்பதால் அதில் அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்றார். மேலும் செங்கோட்டையன் இதில் பங்கேற்காமல் போவதற்கு அது அதிமுக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி இல்லை என்றும் தெரிவித்தார். தான் கூறியதை ஏற்கும் விதத்தில்தான் செங்கோட்டையன் வெளிப்பாடு உள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அமமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுகவிற்கு 2026இல் மூடுவிழா நடத்துவார் எடப்பாடி பழனிசாமி என்று தான் தொடர்ந்து கூறி வருவதாக தெரிவித்தார். ஜெயலலிதாவின் படமோ எம்ஜிஆர் படமோ இடம்பெறாத காரணத்தால் செல்லவில்லை என்று ஜெயலலிதாவின் தொண்டனாக செங்கோட்டையன் கூறியிருப்பது சரியானதுதான் என்றும் கூறினார். தன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்று இபிஎஸ் கூறியதற்கு பதிலடியாக அப்போது அவர் பதவி வாங்க ஊர்ந்து சென்றது அன்பால் ஊர்ந்து சென்றார் போல என்றார். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் பயணித்த கர்ப்பிணிக்கு இளைஞர் பாலியல் தொந்தரவு அளித்து தள்ளிவிட்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் திண்டுக்கல்லில் மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற விரைவு ரயிலின் முன்பதிவு இல்லாத பெட்டியில் ஈரோட்டை சேர்ந்த இளம்பெண் பயணித்துள்ளார். அதே பெட்டியில் ஏறிய போதை ஆசாமி கொடைரோடு ரயில்வே ஸ்டேஷனை கடந்தபோது அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனையடுத்து பயணிகள் அளித்த புகாரின் பேரில் ரயில்வே போலீசார் அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு பெரியாரின் சமூக நீதி அரசியலுக்கான தேசம் என்பதை உறுதி செய்யும் வகையில் ஈரோட்டில் திமுகவின் வெற்றி அமைந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஈரோடு மக்கள் தகுந்த பாடம் புகட்டி இருக்கிறார்கள் என்பது இந்த வெற்றியில் உறுதியாக இருப்பதாக கூறினார். எதிர்க்கட்சியான அதிமுக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கியதற்கு சங் பரிவார்களின் சூழ்ச்சிதான் காரணம் என கூறிய திருமாவளவன், இதன் மூலம் அவர்களின் மறைமுக கூட்டணி அம்பலப்பட்டிருக்கிறது என்றார்.
69% இடஒதுக்கீட்டிற்கு பிரச்சினை என்றால் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனில் 69% இடஒதுக்கீடு ரத்தாகும் அபாய நிலை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் 69% இடஒதுக்கீட்டிற்கு பிரச்சினை என்றால் அதை பார்த்துக் கொண்டு பாமக சும்மா இருக்காது என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது கையில் எலுமிச்சை பழம் வைத்திருந்தது ஏன் என திமுக எம்எல்ஏ வி.சி. சந்திரகுமார் விளக்கமளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் பெரியாருடைய கொள்கையில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவன் என்றும் அதற்காக இறைபக்தி இல்லாதவன் அல்ல எனவும் கூறிய அவர், வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது பழத்தை எடுத்து செல்லவில்லை என்று தெரிவித்தார். பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் தம்பிகள் தன்னை விட்டு விலகி செல்லலாம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக அறிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உள்ளிட்ட அனைவரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே இருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக, பாஜக வாக்குகள் தங்கள் கட்சிக்கு வந்துள்ளதாக கூறுவது தவறானது என்றும், நான் வளர வேண்டும் என அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். தொண்டை சரியில்லாததால் பெரியாரை பற்றி மேலும் பேச முடியவில்லை என்ற சீமான், பிரபாகரன் உள்ளிட்ட உலகத்தில் யார் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக கூறினார். வெள்ளிக்கிழமை ஆஜராக வேண்டுமென நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வடலூர் காவல் நிலைய போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பேசியதாக கூறி திராவிடர் கழகத்தினர் புகார் அளித்தனர். கடந்த மாதம் 8ஆம் தேதி வடலூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை வடலூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டுமென சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள சீமான் வீட்டிற்கு காவல்துறையினர் சம்மன் வழங்கியுள்ளனர். வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் ஊழல் அமைச்சர்களில் கமிஷன் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் இலவச காட்டன் வேட்டியில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் பருத்தி நூலின் அளவை குறைத்துவிட்டு விலை குறைவான பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார்கள். இலவச வேட்டி சேலைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் அமைச்சராக நீடிக்க கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை குரோம்பேட்டை போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதி மட்டும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை வறண்ட வானிலையும் காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலையில் பனிமூட்டம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாலியல் சீண்டலால் மூடப்பட்ட பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் தங்கள் பிள்ளைகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி நிர்வாகத்தினர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தங்கள் பிள்ளைகளுடன் பள்ளிக்கு வந்த பெற்றோர் விரும்பத்தகாத செயல்கள் அரங்கேறியுள்ள இந்த பள்ளியில் எல்லா இடங்களிலும் கேமரா பொருத்த வேண்டும், ஆசிரியர்களின் விவரங்களை தெரியப்படுத்துவதுடன் பணியாளர் அல்லாத யாரையும் பள்ளிக்குள் அனுமதிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் அவர்கள் முன்வைத்தனர். அரிவாள்களை வைத்து அரசு பேருந்தில் இடம் பிடித்த மர்ம நபர்களால் பயணிகள் பீதியடைந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படும்போது பயணிகள் கைக்குட்டைகளை பயன்படுத்தி பேருந்தில் இருக்கையை பிடிப்பது வழக்கம். இந்நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து கோபாலபுரம் செல்லக்கூடிய அரசு பேருந்தில் அரிவாளை வைத்து மர்ம நபர்கள் இருக்கையை பிடித்துள்ளனர். இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்த நிலையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க பள்ளி மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது என மேயர் பிரியாவுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுரை வழங்கினார். சென்னை வேளச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தையொட்டி அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு குடற்புழு நீக்கம் திட்டம் எங்கு துவங்கப்பட்டதோ அதே பள்ளியில் மீண்டும் இத்திட்டம் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெறுகிறது என பெருமிதத்துடன் கூறினார். அத்துடன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது, மீறினால் பள்ளி தலைமை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதனை மேயர் கண்காணிக்க வேண்டும் எனவும் மேயர் பிரியாவுக்கு அமைச்சர் அறிவுரை வழங்கினார். ஆமைகள் உயிரிழப்பு விவகாரத்தில் அரசு தங்களை வஞ்சிப்பதாக சென்னை காசிமேடு மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எண்ணூர் முதல் திருவான்மியூர் வரை கடற்கரைகளில் பங்குனி ஆமைகள் அண்மையில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கின. இதற்கு விசை படகுகளும் மீனவர்கள் வலை வீசுவதுமே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை கண்டித்து காசிமேடு மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிறுத்தப்பட்டுள்ள டீசல் மானியத்தை வழங்க வேண்டும், ஆமை உயிரிழப்பு விவகாரத்தில் மீனவர்களை வஞ்சிப்பதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியைச் சேர்ந்த 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் கடந்த 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பள்ளி இயங்கவில்லை. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் கிராம மக்கள் மற்றும் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பெற்றோர் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டதன் பேரில் 3 நாட்களுக்கு பிறகு இன்று பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. முக்குடல், சுத்தமல்லி ஆகிய பகுதிகளில் அண்மையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ரெட்டியார்பட்டியில் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் ஏராளமான மாத்திரை, டானிக் மற்றும் ஊசி ஆகியவை குவியல் குவியலாக கிடந்தது. இதனையடுத்து மருத்துவ கழிவுகளை கொட்டிய கார்த்திகேயன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மருத்துவ பிரதிநிதியான அவர் வேறொருவர் மருந்து நிறுவனத்தில் சேர்ந்ததால் பழைய நிறுவனத்தின் மருந்துகளை கொட்டியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். போக்சோ சட்டத்தின் கீழ் கைதான தலைமை ஆசிரியரை விடுவிக்க கோரி மாணவ மாணவிகள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பழையபாளையம் அரசு ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்த நாகராஜன் என்பவர் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நாகராஜன் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரை விடுவிக்குமாறு மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலியல் வழக்கில் சட்டத்தின் முன்பு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டவரை பொதுமக்களை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது.
மதுரை திடீர் நகர் சந்தன மாரியம்மன் கோவில் முன் இளைஞர் ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் டிக்கெட் ஏஜென்டாக பணியாற்றி வந்தவர் ராமசுப்பிரமணி. 32 வயதான இவர் நேற்றிரவு திடீர் நகர் சந்தன மாரியம்மன் கோவில் அருகே நின்றபோது 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்தது. கண் இமைக்கும் நேரத்தில் ராமசுப்பிரமணியை வெட்டி வீசிய கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது. ரத்த வெள்ளத்தில் சரிந்த ராமசுப்பிரமணியன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மது போதையில் இருந்த கும்பல் ஆள் மாறாட்டத்தால் கொலை செய்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள காவிரி ஆற்று நீர் பச்சை நிறமாக மாறியிருப்பது காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சாய பட்டறைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலந்து வருவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் காவிரி ஆறு நீர் கடந்த சில நாட்களாக பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள பொதுமக்கள் காவிரி ஆற்றில் ரசாயனம் ஏதும் கலந்துள்ளதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என நீர்வளத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் நடைபெற்ற தைத்தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் தைத்தேர் உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கொண்டை ஊசி அலங்காரத்தில் உபநாச்சியார்களுடன் தேரில் எழுந்திரளிய நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து அருள் பாலித்தார். இதில் பங்கேற்ற பக்தர்கள் ரங்கா ரங்கா கோவிந்தா என கோஷமிட்டவாறு தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை அருகே அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதற்கு இலங்கை தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பூமி பூஜை போடாமல் அமைச்சர் ஏவவேலு திரும்பி சென்றார். திருவண்ணாமலை மாவட்டம் அந்தியந்தல் ஊராட்சியில் உள்ள இலங்கை மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் 136 குடும்பங்களுக்கு 11 கோடி ரூபாய் செலவில் 136 அடுக்குமாடி வீடுகள் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி தரைத்தளத்தில் 4 வீடுகள், முதல் தளத்தில் 4 வீடுகள் என அடுக்குமாடி வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் ஏவவேலு பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைக்க வந்தபோது இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு தனித்தனியாக வீடுகள் கட்டித்தர கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அமைச்சர் ஏவவேலு அங்கிருந்து திரும்பி சென்றார். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரை பக்தர்கள் படையெடுத்து வருவதால் திருச்செந்தூர் நகரமே திணறிப் போயுள்ளது. தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் என்பது சிறப்பு நாள். இதையொட்டி முருகனை தரிசனம் செய்வதற்காக விரதமிருந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் செல்வது வழக்கம். தென்காசி, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பக்தர்கள் படையெடுத்துள்ளனர். திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை பகுதிகள் மட்டுமின்றி திருச்செந்தூர் நகரமே களை கட்டியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 154ஆம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சத்தியஞான சபைக்கு நிலத்தை தானமாக வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து அங்குள்ள கொடிமரத்தில் வெள்ளை மஞ்சள் வர்ணத்துடன் கூடிய சன்மார்க்க கொடியேற்றப்பட்டது. அப்போது அங்கிருந்த பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்ற பக்தி முழக்கத்துடன் மனமுருக வழிபாடு செய்தனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்த ஆலயத்தின் குடமுழுக்கு விழா கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கோவில் கோபுரங்கள் வர்ணம் பூசப்பட்டு புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்று இன்று குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது விமான கோபுரம், ராஜகோபுரம், பரிவார தெய்வங்கள் மற்றும் கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது.
பாத யாத்திரை பக்தர்கள் வசதிக்காக பழனியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டணமில்லா அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு அரசு நகர பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகின்றன. இலவச பேருந்துகளுக்கான கட்டணத்தை பழனி கோயில் நிர்வாகம் ஏற்றுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழனி மலைக்கோவிலில் கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டு பக்தர்கள் இலவச தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பகுதியில் கறிக்கடை முன்பு சடலத்தை வீசியவர் கைது செய்யப்பட்டார். சுடுகாட்டில் வேலை செய்யும் குமார் என்பவர் மணியரசன் என்பவரின் கறிக்கடையில் அவ்வப்போது இலவசமாக கறி வாங்கிச் செல்வது வழக்கம். இந்நிலையில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சிறிது நேரம் கழித்து வா என மணியரசன் கூறியதால் ஆவேசமடைந்த குமார் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த பெண்ணின் உடலை தோண்டி எடுத்து வந்து கடைக்கு முன்பு போட்டுவிட்டு சென்றுள்ளார். விசாரணையில் தனக்கு ஆட்டுக்கறி கொடுக்காததால் புதைக்கப்பட்ட பெண்ணின் உடலை கொண்டு வந்து போட்டதாக தெரிவித்துள்ளார். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு முருகன் கோவில்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தையொட்டி 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதன் காரணமாக மலைக்கோவிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தைப்பூசத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாதன் கோவிலுக்கு பக்தர்கள் 108 காவடிகளுடன் பாத யாத்திரையாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி கருமண்டபம் இளங்காட்டு மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் புனித நீர் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியர்களால் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல் திருவண்ணாமலையில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓம் சக்தி அம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டு கடந்த 4 தினங்களாக யாக பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரை கோவில் பிரகாரத்தில் சுற்றி வந்து கோவிலுக்கு மேல் உள்ள கலசத்தில் ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் குடும்ப கோயில் பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள திருவேட்டை உடைய ஐயனார் கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் அதனை வடிவேலுவின் ஆதரவாளரான பாக்கியராஜ் என்பவர் ஆக்கிரமிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறி ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கோயில் நிர்வாகி பாக்கியராஜ் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கோயில் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் தேவையின்றி கோயிலை கைப்பற்ற முயற்சி செய்வதாக கூறி போராட்டம் செய்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பேருந்தில் 23 லட்சம் ரூபாய் பணப்பையை திருடிச் சென்ற ஆசாமியின் செயல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆந்திர மாநிலம் பாப்பட்லாவை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் விஜயவாடாவில் இருந்து ஹைதராபாத் நோக்கி தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் தெலுங்கானா மாநிலம் நரகட்பள்ளி அருகே ஹோட்டல் அருகே பேருந்து நின்றது. அப்போது 23 லட்சம் ரூபாயை உள்ளேயே வைத்துவிட்டு ஹோட்டலுக்கு சென்றார். இதனை கவனித்த மர்ம நபர் ஒருவர் பேருந்தில் ஏறி பணப்பையை அபே செய்து கொண்டு தப்பி ஓடினார். சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகா கும்பமேளா விழாவையொட்டி திருவேணி சங்கமத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு புனித நீராடினார். உத்தரப்பிரதேசத்தில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கியது. பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கும்பமேளாவில் புனித நீராட 11 மணி அளவில் திருவேணி சங்கமத்திற்கு வந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு புனித நீராடினார். இதனைத் தொடர்ந்து அவர் அக்ஷயவத் மற்றும் படே ஹனுமான் கோவிலுக்கு பிரார்த்தனை செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு அப்பகுதியில் போலீசார் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.